வருங்காலத்து வாழ்வர்கள் எதிர்காலத்தில் சிங்கங்களின் நாடகக்கல கண்மணிகளே மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு விரும்பும் என் பெருமை விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் ஊரை சேர்ந்து நாட்டாமை அவர்களே, இவ்வூரை சேர்ந்த முக்கியஸ்தாரி அதிகாரிகளே, இவ்வூரில் பள்ளி மாணவ மாமணிகளே, இவ்வூரில் காவல்துறை பணிபுரிந்து வரும் காவல்துறை ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இதோட ஆதி பரமேஸ்வரனுக்கும் அன்னை பார்வதேவிக்கு பிறந்த பாலகண்டா காத்தமுத்தி என்ற காத்தவராயன் பணிவான வணக்கத்தை உங்கள் பாதங்கள் தொட்டு கனிவுடன் சமர்ப்பிக்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 மலர்களே. ஹலோ இங்கு வெற்றி நடைபோற்று அமர்ந்திருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கரம் ஒப்புகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஆனால் கண்ணன் கணவன் இடுவன் என்று சொல்லப்பட்ட தமிழ் கடவுளாகி மூத்த கடவுள் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு இந்த காத்தவராயனுடைய பிறப்பிடப்பிடித்துறைக்கு ஆசைப்படுகிறேன். முருகா வேலா கந்தா உன்னை நினைத்து வருகிறேன். முருகா வருகிறேன்.
எல்லோரும் குற்றம் காணலாம், குறை காணலாம். குற்றம் என்பது நீக்கி குறை என்பதை கைகொண்டு உங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் எப்படி மன்னிப்பீர்களோ அதே போல எங்களையும் என்ன சந்திரர்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காத்தவராயனுடைய பிறப்பழைப்பு எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். வருகிறேன். ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய தந்தை பெரு ஆதி பரமேஸ்வரன், என் தாயாரு பார்வதி தேவி, என்னுடைய தந்தை சிவபெருமானோ இந்த பூலோகத்திலே முதல் 84 ஜீவராசிகளுக்கு என்னுடைய தந்தை சிவபெருமான் படியெடுப்பது வழக்கமா. அப்படி ஒரு நாள் சமயமாக என்னுடைய தந்தை சிவபெருமான் தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் வந்து இந்த பூலோகத்திலே நடப்பனே, ஊர்வனே, நீந்துவனே, நிகழ்வனே என்று சொல்லக்கூடிய 84 ஜீவராசிகளுக்கு என்னுடைய தந்தை சிவபெருமான் படியலுக்கு சென்று விட்டார். அப்படி என் தாய் மட்டும் தன்னந்தனிமையாக கைலேகத்தில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது உலக சஞ்சீரணம் செய்துவிட்டு நாரதர் முனிவராகப்பட்டவர் அந்த விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்து என் தாயிடத்தில் வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தினார். எப்படி என்றால், தாயே, நீங்கள் மட்டும் தன்னந்தனிமையாக இந்த கைலேகத்தில் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய தந்தை சிவபெருமான் எங்கென்று கேட்டார்களா? நாரதர் முனிவராகப்பட்டவர். அப்பொழுது என் தாய் எடுத்து சொன்னதா, அண்ணா, உன்னுடைய தந்தை சிவபெருமானோ இந்த பூலோகத்திலே எறும்பு முதல் 84 ஜீவராசிகளுக்கு உன்னுடைய தந்தை
சிவபெருமான் படியலுக்கு சென்று விட்டார்கள். அண்ணா என்று எடுத்து சொன்னதா என்னுடைய தாய். அதற்கு உண்மையாகத்தான் என்னுடைய தந்தை சிவபெருமான் இந்த பூலோகத்தில் 84 ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கு சென்று விட்டார்களா என்று கேட்டார்களா? உண்மையா பொய்யா நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று என்னுடைய தாய் பார்வதி தேவி நாரதர் முனிவரிடத்திலே கேட்கலாம். அந்த நாரதர் முனிவராகப்பட்டவர் உன்னுடைய கணவரை நீ சோதித்து பார்க்க வேண்டும் சொன்னால் ஒரு கட்டெருமை பிடித்து தங்கச்சவரிலே போட்டெடுத்து தன்னுடைய முந்தாங்கி சிலையில் முடிந்து வைத்துக் கொள். நீ அடைத்து வைத்த கட்டெருமைக்கும் உன்னுடைய கணவர் எப்படி படியளப்பார் என்று சோதித்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நாரதர் முனிவராகப்பட்டவர் விண்ணுக்கு சென்று விட்டார்கள். அதன் பிறகு என்னுடைய தாய் என்னுடைய தந்தை சிவபெருமானை சோதித்து பார்க்க வேண்டும் சொல்லி ஒரு கட்டெருமை பிடித்து தங்கச்சவரிலே போட்டெடுத்து தன்னுடைய தாய் முந்தாங்கி சிலையிலே முடித்துக் கொண்டார்கள். அதன் பிறகு என்னுடைய தந்தை சிவபெருமான் இந்த பூலோகத்திலே எறும்பு முதல் 84 ஜீவராசிகளுக்கு என்னுடைய தந்தை சிவபெருமான் படையை வந்துவிட்டு என்னுடைய தாய் இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு வருகின்றார்கள். அப்பொழுது என்னுடைய தாய் சாமி வாருங்கள் அமருங்கள் என்று எடுத்து சொல்லலாம் என்னுடைய தாய். அதன் பிறகு நீங்கள் பூலோகத்தில் 84 ஜீவராசிகளுக்கும் ஒன்றுடாமல் படையை வந்து விட்டீர்களா சாமி என்று கேட்கலாம் என்னுடைய தாய். அதற்கு என் தந்தை சிவபெருமான் கூறுகிறார்கள், தேவி என்றைக்கும் கேட்காத கேள்வி என்று ஏன் கேட்கிறார்? நான் பூலோகத்திலே அனைத்து ஜீவராசிகளுக்கு படியிலிருந்து வந்து விட்டேன் என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் என் தாயிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அப்படி என் தாய் பார்வதி தேவியோ கைலேகத்திலே சற்று ஓரமாக சென்று அடைத்து வைத்து இந்த தங்கச்சவளை திறந்து பார்க்கும் பொழுது அடைத்து வைத்த ஒரு கட்டணமாகப்பட்டதும் தனக்கு போதுமான எரிய கவிக்கொண்டிருந்த காரணத்தினால் என்னுடைய தாய் முகவாட்டத்தோடு வந்து என்னுடைய தந்தை சிவபெருமான் முன்னணியில் இருக்கிறார். தேவி இன்று ஏன் முகமானது வாட்டமாக இருக்கின்றது? எதற்காக வாட்டமாக இருக்க தந்தை சிவபெருமான் கேட்ட பொழுது, சாமி உங்கள் மீது சந்தேகம் கொண்டு உங்கள் தொழில் மீது சந்தேகம் கொண்டு தாங்களிடத்தில் ஒரு சோதனை நடத்தி விட்டேன். அதற்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியதான் என்னுடைய தாய். அதற்கு என் தந்தை சிவபெருமான் கூறுகிறார்கள், நீ என்னையே சோதித்து பார்த்து விட்டாய், உனக்கு மன்னிப்பு கிடையாது. அப்படி மன்னிக்க வேண்டும் என்றால் இல்லற மறந்த திருவரம் உண்டு, நீயோ 12 வருடமாக தவம் செய்தவர் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சபத்தை கொடுக்கிறார்கள். அப்போது என் தாய் எடுத்து சொன்னதா, நான் உங்களை சோதித்து பார்ப்பதுனா 12 வருடமாக தவம் செய்யணும் என்றால் எனக்கு யாரையாவது துணைக்கு அனுப்புங்கள் சாமி என்று கேட்கலாம் என்னுடைய தாய். அதற்கு என் தந்தை சிவபெருமான் கூறுகிறார்கள், நமது மூத்த மகன் கணபதி இருக்கிறான், அண்ணவன் அழைத்துக் கொண்டு போய் நீ காவலாக வைத்து 12 வருடமாக தவம் செய்திருவாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சபத்தை கொடுக்கிறார்கள். அதற்கு என்னுடைய தாய் எடுத்து சொன்னார்கள், நமது மூத்த மகன் கணபதிக்கோ சித்தி புத்தி என்ற 2 மாதங்கள் உண்டு. அது மட்டும் அல்லாமல் தாயைப்போல் தார வேண்டும் என்ற ஆற்றங்கரையில் குளத்துக்கரையில் குந்தி இருக்கிறான். அண்ணவன் வந்து எனக்கு 12 வருடமாக காவலாக இருக்க மாட்டான் சாமி என்கிறார்கள் என்னுடைய தாய். அதற்கு தந்தை சிவபெருமான் மீண்டும் கூறுகிறார்கள், நமது இளைய மகன் வடிவேலன் இருக்கிறார், அண்ணவன் அழைத்து செல்வாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான ஆணையிட்டார்கள். அதற்கு என்னுடைய தாய் எடுத்து சொன்னார்கள், நமது இளைய மகன் வடிவேலனுக்கோ வள்ளி தெய்வானி என்று 2 மாதர்களை மணந்து குன்று இயக்கமேலா குமரனாக அவைக்கும் என்று சொல்லி அந்த ஒரு நாள் சாபத்தை கொடுத்தோம். அந்த குமரனை கொண்டு வந்து எனக்கு காவலாக வைத்து விட்டால் குன்றுதோடு கொண்டாடி வரக்கூடிய பக்தர்களுடைய பாவத்துக்கு ஆளாக வேண்டாம் சாமி என்கிறார்கள் என்னுடைய தாய். அதற்கு என் தந்தை சிவபெருமான் கைலேகத்தில் வந்து சிந்தித்து பார்க்கிறார், யாரை துணைக்கு அனுப்புவோம் என்று சிந்தித்து பார்க்கும் தருவாயிலே என்னுடைய தந்தை சிவபெருமானின் நெற்றி வேர்வையானது கொட்டத் தொடங்கியது. அந்த நெற்றி வேர்வையை வலித்து எரிந்தாராம். மனத்திலும் கானகத்தில் விழுந்தது. மனத்தில் அவதரித்தால் வணங்காத்தான் என்றும் இந்த கானகத்திலே அவதரித்தால் எனக்கு காத்தவராயன் என்று வைத்தார்கள். தேவி இவனை தூக்கி சென்ற அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரை ஓரமாக ஆலாமரத்தலிலே தொட்டில் கட்டி போட்டுவிட்டு நீயோ 12 வருடமாக தவம் செய்துள்ளாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சாபத்தை கொடுக்கிறார்கள். அப்படி என் தாய் எடுத்து சொன்னதாம். அப்பொழுது என்னுடைய தாயோ என்னை மார்பீது தோல் மீது தூக்கி கொண்டு அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரை ஓரமாக ஆலாமரத்தலிலே தொட்டில் கட்டி போட்டுவிட்டு என்னுடைய தாய் 12 வருடமாக தவம் செய்து வந்தார்கள். 12 வருடமாக தவம் செய்து வரும் தருவாயிலே கொல்லிமலை கன்னிகள் 7 பேர்கள் குழந்தை செல்வத்திற்காக என்னுடைய தாயை வந்து தரிசித்து விட்டு, அம்மா இந்த தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தையை கொடுத்தால் நாங்கள் நன்றாக வளர்த்து வருகிறோம் என்று என் தாயிடத்தில் கேட்டார்கள். அப்போது என்னுடைய தாயோ
என்னை தூக்கி 7 கொல்லிமலை கன்னிகளும் கொடுத்து விட்டார்கள். அந்த 7 கன்னிமார்கள் தூக்கி சென்றார்கள். என்னை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மணி வளர்த்து வந்தார். வளர்த்து வந்தது மட்டுமல்லாமல் எனக்கோ இந்திரஜாலம் மந்திரஜாலம் யானையற்றம் குதிரையேற்றம் இல்லுத்தம் மல்யுத்தம் கூடுவிட்டு கூடுவாய்கள் மோடி வைப்பது மோடி எடுப்பது பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். அந்த 7 கன்னிமார்கள் நன்றாகவே கற்று தெரிந்தேன். ஒரு நாள் சமயமாக அந்த 7 பேர்கள் ஒன்று கூடி அடே மகனே என்று வரவழைத்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், தாயே, என்னை 7 பேர்களும் மகனே மகனே என்று அழைக்கின்றீர்களே, என்னை பெற்றெடுத்த தாய் யாரம்மா என்று கேட்டேன். அப்பொழுது அந்த 7 கன்னிமார்கள் எடுத்து சொன்னார், நாங்கள் உனக்கு வளர்ப்பு தாய் தான். அப்படி உன்னுடைய பெற்ற தாயை காண வேண்டும் சொன்னார். காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரை ஓரமாக அதான் மரத்தடியிலே காமாட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றது. அதான் உன்னை பெற்றெடுத்த தாய் என்று எடுத்து சொன்னார். அப்படியானால் என்னுடைய தாயை பார்க்க வேண்டும், எனக்கு விடை கொடுங்கள் தாய் என்று அந்த 7 கன்னிமார்களிருந்து விடை கேட்டு என்னுடைய தாயை பார்ப்பதற்காக காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரமாக ஆலாமரத்துக்கு ஓடினேன். அங்கு ஓடி பார்க்கும் தருவாயிலே என்னுடைய தாய் 12 வருடமாக தவம் புரியும் நேரத்திலே காக்கை குருவில் எல்லாம் எச்சில் செய்து வைத்தது. அது சுத்தம் செய்வதற்காக கங்கை காவேரி துங்கபத்திர ஆறுகளுக்கு சென்று ஜலமெடுத்து வந்து என் தாயார் தலைமுதல் பாதமரை ஊற்றி சுத்தம் செய்து குங்குமம் சந்தன் விட்டு அம்மா தாயே காமாட்சி என்று வரவழைத்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சி என்னை கண்விழித்து பார்க்கவில்லை. அதன் பிறகு என்னுடைய தாயின் தவத்துக்கு நேராக செங்கிரத்தண்டாக உருமாறி முளைத்து நின்றேன். நிழலாகப்பட்டது என் தாயார் தவத்தில் வீசவும் என்னுடைய தாயாகப்பட்ட 12 வருட தவமே குறைந்து வந்தது. 12 வருட தவமே குறைந்து வருகிறது. இவன் யாராக இருப்பான் நினைத்து என்னை உயிரெழுப்பி நீ யாரா என்று கேட்டது. தாயே, நான் தான் உனது மகன் காத்தமுத்தி என்ற காத்தவராயா வந்திருக்கின்ற தாயிடத்தில் எடுத்து சொன்னேன். மகனே காத்தவராயா, இனி எங்கும் செல்ல வேண்டாம். எனக்கு பக்கத்துணையாக இருந்து மல்லிகை செண்பக மலர்களாம் எடுத்து என்னுடைய பாதத்தில் வைத்து காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட 3 வேளைகள் முப்பூஜைகளை செய்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் அன்னை காமாட்சி எனக்கு ஆணையிட்டார்கள். அன்று முதல் இன்று வரை அன்னை காமாட்சிக்கு மலர்களை சேகரித்து தாய்க்கு பாத பூஜைகள் எல்லாம் செய்து வந்தேன். அப்படி செய்து வரும் தருவாயிலே ஒரு நாள் வேளையிலே என்னுடைய தாயாருக்கு பாத பூஜை செய்வதற்காக என்னுடைய நந்தவனத்திற்கு மலர் வரைக்கு சென்றேன். என்னுடைய நந்தவனத்தை பார்த்தால் அந்த நேரத்தில் அழகாக போட்டிருக்கும். அதிகாலையில் இருந்தவுடனே பார்த்தால் பூத்த மலர்கள் எல்லாமே காணாமல் போய்விடுகிறது. என்ன ஆச்சரியம்! நம்முடைய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் காணாமல் போய்விடுகிறது என்று நினைத்து ஒரு நாள் சமயமாக என்னுடைய நந்தவனத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறி ஒரு கிளையில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது தெய்வலோக கன்னிமார்கள் 7 பேர்கள் தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் வருகிறார்கள். பூலோகம் வந்து என்னுடைய நந்தவனத்திலே மலர்களை எல்லாம் பறித்து கம்மா நதிக்கரையில் வைத்துவிட்டு அவர்கள் துயிலாடியை வைத்து நதிக்கரையில் வைத்துவிட்டு அந்த 7 கன்னிமார்களும் அந்த கம்மா நதி நீரிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் தந்தை விஷயமாகவே மரத்தை விட்டு கீழே வந்தவுடனே அந்த 7 கண்ணுக்கு இளைய கண்ணி துயிலாடி எடுத்துக் கொண்டு போய் புளிய மரத்து பொந்தில் வைத்துவிட்டு மீண்டும் மரமேறி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி மரமேறி பார்த்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே அந்த 7 கன்னிமார்களும் நீராடி விட்டு கரையேறி வருகிறார்கள். கரையேறி வந்து அவரோடு துயிலாடி உடுத்துக் கொண்டார். ஆனால் அந்த 7வது கண்ணி இளைய கண்ணி துயிலாடி இல்லாத காரணத்தினால் அப்பெண்பால் அவமானம் தாங்க முடியாமல் அவர்கள் மறுபடியும் ஆற்றிலே இறங்கி தன்னை உயிரிய மடித்தால் அந்த 7வது கண்ணியோ அந்த 6 கண்ணிகளும் தெய்வலோகம் சென்று என்னுடைய தந்தை சிவபெருமானிடம் மீட்டார்கள். என்னுடைய தந்தை சிவபெருமான் அங்கிருந்த வண்ணமாக அங்கார கோபத்துடன் வந்து யாரடா என்னுடைய பணிப்பெண் சிலையை தேடியவன் யாரடா என்று கேட்டார்கள். அதற்கு நான் தான் தந்தை என்று எடுத்து சொன்னேன். அப்பொழுது என்னுடைய தந்தை யாரோ அடே சண்டாளனே, ஒரு 7 கண்ணுக்கு இளைய கண்ணி துயிலாடி எடுத்து ஒளி வைத்தது குற்றம் இல்லையா, ஆலயத்திலிருந்தது குற்றம் இல்லையா என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் இடத்தில் எதிர்த்து வாழாடினார்கள். அப்பொழுது நான் தந்தை சிவபெருமான் எடுத்து சொன்னார், ஒரு பெண்ணுடைய ஆடையை திருடிய காரணத்தினால் நீ ஒரு நாள் கழுகு மரத்தில் ஏற்றி காய்ந்து உனது சபை என்று சவத்தை கொடுத்தார். என்னுடைய தந்தை சிவபெருமான் சவத்தை கொடுத்து விட்டு மீண்டும் தெய்வலோகம் சென்று விட்டார்கள். அதன் பிறகு என் தாயாருக்கு நந்தவனத்தில் மலர் எடுத்து தாய்க்கு காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட 3 வேளைகள் முப்பூஜைகளை செய்துவிட்டு அம்மா இன்றோ வெள்ளிக்கிழமை வேட்டையாடி வருகிறேன் தாய் என்று கேட்டேன். மகனை காத்தவராயா, நீயோ கீழ்முகமாக போய் வா, வடதிசையும் போய் வா, மேல் திசை போகாதே, தென் திசை போகாதே என்று என்னுடைய தாய் காமாட்சி எனக்கு ஆணையிட்டார்கள். தாயின் சொல்லி மீறி தெற்கு முகமாக சென்றால் என்னதான் நடக்குமோ தெற்கு நோக்கி வேட்டைகளை ஆடி சென்றேன். அங்கு சென்று பார்க்கும் பொழுது ஒரு அம்மையப்பக்காரன் உடவனை 6ஆம் மரத்தடியிலே பிள்ளையாராக வைத்து அந்த ஊர் மக்கள் சின்னஞ்சொரு குழந்தைகள் 7 பேர்கள் ஒன்று கூடி பந்தால் அடிக்கிறார்கள். அடி ஒடுக்க முடியாமல் அந்த அம்மையப்பக்காரனோ ஐயோ அப்பா என்று அலறுகிறான்.
அது என்னுடைய செவியில் கேட்ட உடனே அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் நானும் ஒரு மாறி சிறுவனை போல செல்கிறேன். சிறுவர்களே, விளையாட்டுக்கு நான் வருகிறேன் என்று கேட்டேன். நீ விளையாட வருவதாக இருந்தால் நீ ஒருவன் மட்டும் தன்னந்தனிமையாக நாங்கள் 7 பேர்கள் ஒரு பக்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த 7 குழந்தைகளும் என்னிடத்தில் எச்சரித்தார். சரி என்று சம்மதித்தேன். நான் ஒருவன் மட்டும் தன்னந்தனிமையாக அந்த 7 குழந்தைகளும் ஒரு பக்கமாக இருந்தார்கள். பந்தை இழுப்பு கொடுத்தார்கள். பந்து எட்டி அடித்தேன். அந்த பந்து ஆனது கண்ணு கேட்டாத வரும் சென்று விட்டது. அந்த பந்தெடுக்க சிறுவர்கள் அனைவருமே ஓடிவிட்டார்கள். அதன் பிறகு அந்த அம்மையப்பக்காரர் உணவனை தூக்கி ஒரு கூடையில் வைத்து என் தலையில் சுமந்து என் தாய் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது காஞ்சிபுரம் வெள்ளை கம்மானதிக்கரை ஓரமாக தாயினுடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்தேன். அப்பொழுது என்னுடைய தாய், காமாட்சியோ மகளை காத்தவராயா, இவன் யார் என்று கேட்டது. நான் அங்கு நடந்த விவரத்தை என் தாயிடத்தில் ஒன்றுடாமல் எடுத்து சொன்னேன். மகளை காத்தவராயா, இவன் யாரும் அல்ல, இவனோ மும்மூர்த்தின் முதல் மகன்தான். உனக்கு அண்ணனாக எனக்கு மகனாக இன்று முதல் என்றுமே அண்ணன் தம்பியாக இருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் அன்னை காமாட்சி எனக்கு ஆணையிட்டார்கள். சரி என்று சம்மதித்து நானும் அம்மையப்பக்காரனும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தோம். அண்ணன் தம்பியாக வாழ்ந்து நந்தவனத்திலே மலரெடுத்து தாய்க்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு, அம்மா மீண்டும் வெள்ளிக்கிழமை வந்தது, நான் வேட்டையாடி வருகிறேன் தாய் என்று கேட்டேன். மகனை காத்தவராயா, மீண்டும் கூறுகிறேன், கீழ்முகமாக போய் வா, வடதிசை போய் வா, மேல் திசை போகாதே என்று என்னுடைய தாய் காமாட்சியனுக்கு ஆணையிட்டார்கள். தாயின் சொல்ல மீறி மேற்கு முகமாக சென்றார். என்னதான் நடக்குமோ சென்று பார்த்துள்ளார் என்று மேற்கே மலையாள தேசம் மங்கனத்து எல்லை தொட்டியத்து கிராமம் சென்று தொட்டியத்து கிராமத்திலே ஒரு பாம்பாட்டு சித்திரர்கள் சென்று பாம்புகள் வைத்து, அம்மா தாயே பிச்சை என்று கேட்டேன். அப்பொழுது தொட்டியத்து கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் யாருமே பிச்சை போட மறுக்கின்றார். காரணம், எங்கள் ஊர் தொட்டியத்தை சின்ன எஜமானம் இல்லாமல் நாங்கள் யாரும் பிச்சை போட மாட்டோம் என்று அந்த ஊர் மக்கள் அனைவருமே நிலத்தில் மறுக்கின்றார்கள். அதன் பிறகு எனக்கு கோபமாகி பாம்புகளை புரண்டோடும்படி செய்தேன். பாம்புகள் புரண்டோட மக்கள் எல்லோரும் திரண்டோடு தொட்டியத்து சின்னாடு விட்டார்கள். தொட்டியத்து சின்னானோ அங்க முங்க ஆங்கிலத்துடன் பல்கடித்து மீச உருக்கி ஓஹோ என்னிடத்தில் ஓடி வந்து, நீ யாரடா, என்னை விட மந்திரத்தில் வல்லவனா அல்லது தந்திரத்தில் வல்லவனா? அப்படி தந்திரத்தில் வல்லவனாக இருந்தால் நான் ஓடி வைக்கின்றேன். அந்த மோடியை நீ எடுத்துவட்டே ஆனால் உனக்கு நான் அடிமை. அப்படி எதிர்க்கவில்லை ஆனால் எனக்கு நீ அடிமை நினைத்தான் அந்த தொட்டியத்து சின்னான். நாங்கள் இருவருமே வாரிதர்க்கங்கள் பேசிக் கொண்டிருக்கும் தருவாயிலே அவருடைய தந்தை ராமாநாயக்கர் வந்து 7 எலுமிச்சம்பழம் 7 ஆட்டுத்தலைகள் கோழிவட்டைகள் வைத்து சில மோடிகள் வைத்தார்கள். சில மோடிகள் எடுத்தேன். சில மோடிகள் எடுக்க முடியாமல் மயங்கி விழுந்தேன். அந்த வீதி மாறுக்காக அத்தை மகள் பங்கரிப்பி பொங்கரிப்பி இருவரும் தயிர் மோர் விட்டுவிட்டு அந்த வீதி மார்க்கமாக வரும் பொழுது நான் மயக்கம் அடைந்து கீழே பார்த்தவுடனே நமது அத்தை மகன் காத்தவராய சாமி மயந்து கிடக்கிறானே, இன்னும் சற்று நேரம் இருந்தால் இன்னும் உயிரே போய்விடுமே என்று நினைத்து எனக்கு திருநீர் தண்ணீர் ஊற்றி மயக்கம் தெளி வைத்தார்கள். மயக்கம் தெளிந்தவுடனே அந்த ராமாநாயக்கரும் தொட்டியத்து சின்னான் வைத்த மோடியை அனைத்து எடுத்தேன். அந்த தொட்டியத்து சின்னானோ எனக்கு அடிமையானான். அண்ணன் அழைத்து வந்தேன். என் தாய் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது காஞ்சிபுரம் வெள்ளை கம்மானதிக்கரை ஓரமாக தாயினுடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்தேன். அப்பொழுது என்னுடைய தாய், காமாட்சி மகனை காத்தவராயா, இவன் யார் என்று கேட்டது. நான் அங்கு நடந்த விவரத்தை என் தாயிடத்தில் ஒன்றுடாமல் எடுத்து சொன்னேன். மகனை காத்தவராயா, இவன் யாரோனும் அல்ல, இவனோ என்னுடைய தங்கை திருமலைக்கண்ணின் மகன்தான். உனக்கு தம்பியாக எனக்கு மகனாக இன்று முதல் என்றுமே அண்ணன் தம்பியாக இருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் காமாட்சி எனக்கு ஆணையிட்டார்கள். அன்று முதல் இன்று வரை நாங்கள் மூவருமே அண்ணன் தம்பியாக வாழ்ந்தோம். அண்ணன் தம்பியாக வாழ்ந்து தாயாருக்கு சேர வேண்டிய மலரிடத்தில் தாயாருக்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு அண்ணா மேற்கே மலையாள தேசம் சென்று என்னுடைய மலை மக்களையும் ஊர் மக்களையும் பார்த்துவிட்டு 3 தினத்துக்குள் வருகிறேன் அண்ணா என்று சொல்லி சென்றவன் இன்றோ 4 தினங்கள் ஆகியும் தம்பி சின்னானை காணவில்லை. தம்பி சின்னான் வருவதை எல்லோரும் எதிர்பார்க்கலாமே, பார்க்கலாம் தம்பி சின்னானை. மலையாள தேசம் சென்ற தம்பி எதிர்பார்க்கிறேன். தம்பி சின்னான் வருவதை எல்லோரும் பார்க்கலாம், பார்க்கலாம் தம்பி சின்னானை. தொட்டி அத்தி தம்பி சின்ன 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 தம்பி துர மகனே வாடி வாடா தம்பி சின்ன தொட்டி அத்தி தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன இதாவே மகனே வாடி வாடா தம்பி சின்ன தொட்டி அத்தி தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன தம்பி துர மகனே வாடி
விட்டு